1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். எல்கானா என்ற பேர். அவன் எபிராமின் ஆகிய சுப்புக்கு பிறந்த யோகுவின் குமாரனாகிய எலிக்குவின் மகனான ஏரோவின் புத்திரன். 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெலினாள். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பும் எண்ணப்பட்ட ராமாதாயின் ஊராகியான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். எப்பிராயா மலை தேசம்னு இருக்குது. ஆனா இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். எந்த வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கோராகுடைய வம்சத்தை சேர்ந்தவன். 1 நாளாகமும் 6:35 வாசிங்க. 34 to 38 வரைக்கும். இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கனாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் அசேலின் குமாரனாகிய தேவியின் குமாரன். இந்த எல்கானா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். யார் இந்த லேவி அப்படின்னா அவன் யாக்கோபுடைய குமார். இவன் மலை தேசமாகிய எப்ராயிம்ல இருந்தனால இவனை என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ராயிம் மலை தேசத்தான்னு. 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஒருத்தி பேர் பெலினாள், அவள் விலையேற பெற்ற கல் அப்படின்னு அர்த்தம். அன்னாள் அப்படின்னா கிருபை பெற்றவள். பெலினாளுக்கு பாத்தீங்கன்னா 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அன்னாளுக்கும் பிள்ளைகள் இல்ல. அதனால எல்கானா என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் காட்டிலும் அன்னாள மிகவும் என்ன பண்ணிருப்பான், நேசிச்சா. அதனால தன்னுடைய எல்லா பங்குகளையுமே இரட்டிப்பானத இந்த அண்ணாளுக்கு அவன் என்ன பண்ணுவான கொடுப்பான். ஆனா இந்த அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைச்சிருந்தது யாருன்னு பார்த்தா கர்த்தர். வசனம் அப்படிதானே சொல்லுது. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் கூட்டிட்டு வருஷந்தோறும் சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷந்தோறும் பலி செலுத்த போவாங்க. அந்த பலி செலுத்த போகிற ஒவ்வொரு நேரத்திலயுமே வருஷம் ஒரு தடவை தான் போவாங்க. அப்ப போகும் பொழுது பாத்தீங்கன்னா எப்பயுமே அண்ணால துக்கப்படுத்திடுவா. யாரு? பெனினாள். நம்ம எங்கேயாவது கிளம்பி சந்தோஷமா போகலான்னு பார்த்தா வீட்டுல ஏதாவது சொல்லிடுவாங்க. ரோட்ல எல்லாம் சரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரோட்ல போனா ரோட்ல யாராவது ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த அண்ணாளுக்கு பிரச்சனை என்னன்னா பெனினாள். அண்ணாளுக்கு பிரச்சனை என்னன்னா பெனினாள். ஏற்கனவே அவளுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. ஆனாலும் ஒரு தேவாலயத்துக்கு போகலான்னு அவ பிரயாசப்படும் போது இவ என்ன பண்ணிடுறான்னா ரொம்ப அவளை காயப்படுத்திடுறா. காயப்படுத்துறதுனால அவ என்ன பண்ணிடுறா, சாப்பிடாம கூட அழுதுட்டு இருக்கிறா. அதுக்கு எல்கானா சொல்றேன் 10 குமாரரை பார்க்கிலும் நான் என்னது உனக்கு அதிகம் அல்லவா, அதனால நீ என்ன பண்ணாத, வருத்தப்படாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க எங்க போறாங்கன்னா சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க. 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின் அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறைவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து இப்ப என்ன பண்றா அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டா. தனக்கு பிள்ளை இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெண்ணினால இவன் கல்யாணம் பண்ணிருக்கான். அவளுக்கு எத்தனை குழந்தைகள்? 10 பேர். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைகள்னாலும் 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 10 வருஷமா குழந்தை இல்ல. மன ரொம்ப சஞ்சலப்படுறா, வேதனைப்படுறா. இவங்கெல்லாம் இவளை என்ன பண்றாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க, காயப்படுத்திடுறாங்க. அதனால தேவாலயத்துக்கு போயிட்டு அங்க இந்த ஆலயத்தோட வாசல் நிலையண்டையில அந்த நாட்கள்ல ஏலி ஆசாரியனா இருக்கிறாரு. அங்க உட்கார்ந்து இருக்காரு. இவ தேவ ஆலயத்துக்குள்ள போய் அழுகிறா. இவ என்ன சொல்லி அழுகிறா அப்படின்னா சேனைகளின் கர்த்தாவே. ஆதியாகமம் 2:1, ஏசாயா 54:5 சொல்லுது சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா சர்வ சேனையையும் சிருஷ்டித்தார் அப்படி இருக்குது. அதாவது சேனை அப்படின்னா வானத்துக்குரிய சேனை, பூமிக்குரிய சேனைன்னு ஒண்ணு இருக்குது. வானத்துக்குரிய சேனை அப்படின்னா நட்சத்திரங்கள், சூரிய, சந்திர, ஆகாயத்துல உள்ளது. பூமியுள்ள சேனை அப்படின்னா பறவைகள், ஊரும், மர, செடி, கொடி,
அதுக்கப்புறம் வந்து மனுஷர்கள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பூமிக்குரிய சேனை. அவ என்ன சொல்றா, என்ன சொல்லி அங்க ஜெபம் பண்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேனைகளின் கர்த்தாவே. இவதான் அண்ணால் தான் ஜெபம் பண்றா. சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழுகி பெருக செய்கிற தேவன். அவர் வானத்துக்குரிய சேனை என்னைக்குமே பெருக செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. பூமிக்குரிய சேனையை தான் அவர் என்ன பண்றாருன்னா பழுகி பெருக செய்கிறார். அப்படின்னா என்ன, நீங்க வந்து சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா, என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, உங்களால என்னுடைய கர்ப்பத்தை என்ன பண்ண முடியும், திறந்து என் கர்ப்பத்திலிருந்து பிள்ளைகளை பெருக செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அவளுடைய விசுவாசம். சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு முதல்ல இங்க அண்ணால் தான் சொல்றா. அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரு, பெருக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணி மனம் கசந்து அழுகிறா. இத வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், அவனை உங்களுக்கே கொடுத்துருவேன், அவன் மேல அவனுடைய தலை மேல சவரகன் கத்தி படாது அப்படிங்கிறான். அப்ப எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இதை வந்து ஏழு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அவ வந்து பாத்தீங்கன்னா இருதயத்திலேயே அழுகிறா. எவ்வளவு முடியுமோ அழுது 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 ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது அவளுடைய உதடு மாத்திரம் தான் அசையுது, வேற எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏழு நினைச்சிட்டா இவ திராட்சை ரசத்தை என்ன பண்ணிட்டா, குடிச்சிட்டு வெறிச்சு இருக்கிறா போல, அதனாலதான் இவ இப்படி இருக்கிறான்னு நினைச்சிட்டு அண்ணாள் கிட்ட வந்து கேட்கிற, நீ என்னது மட்டும் நீ குடிச்சு வெறிச்சிருப்ப, அதனால நீ என்ன பண்ண, எழுந்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது 13வது வசனம், அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினால், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இம்மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அல்லேலூயா. அதுக்கு ஏலி சொல்றாரு, சமாதானத்தினை போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்றார். அல்லேலூயா. இங்க ஏலி என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். அப்படின்னா இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சர்வ வல்லமை தேவனே உனக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. அதனாலதான் உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், யாக்கோபுக்கு கொடுத்த பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னா, உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போலவும், உன்னுடைய கோத்திரத்தை நான் என்ன பண்ண போறேன், பழுகி ஒரு ஜாதி கூட்டமா நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஜாதி கூட்டமாகவும் பல ஜாதி கூட்டமாகவும் நான் உன்னை பழுகி பெருக பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா 10வது வசனத்துல தேவன் வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு அப்படிதான் பிளஸ் பண்றாரு. இங்க ஏலி அததான் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் இடத்துல. அப்ப யாருடைய தேவன், யாக்கோபுடைய தேவன். யாக்கோபுடைய தேவன் யாரு, அவர் பெரிய தேவன். அவர் எப்பேற்பட்டவருங்கிறது யாருக்கு தெரியும், ஏலிக்கு தெரியும், அண்ணாளுக்கும் தெரியும். அப்ப இஸ்ரவேலின் தேவன் இடத்துல நீ என்ன விண்ணப்பம் பண்ணியோ அத உனக்கு வந்து என்ன ஆகும், கண்டிப்பா நடக்கும். இவ ஜெபம் பண்ணிட்டு வர்றா, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு. அத வந்து அங்கீகரிக்கிற மாதிரி ஏலி என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன விண்ணப்பம் பண்ணியோ அத கண்டிப்பா உனக்கு என்ன ஆகும், நடக்கும். நீ சமாதானத்தோடு கூட போ அப்படின்னு சொல்றாரு. புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவ துக்கமுகமாகவே இருக்கல. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையுமே தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனிடத்துல அவ என்ன பண்ணிட்டா, வச்சுட்டா. ஏசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, 21ல இருந்து. இப்ப இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இருங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டவனே என்று மற்றபடி இல்லை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானர்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் தெரியுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். போதுங்க. ஹல்லேலூயா. இவ ஒரு கானானிய ஸ்திரீ. இவளுடைய பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசினால் பிடிபட்டு மிகவும் கொடிய வேதனைப்படுறா.
இயேசு கிறிஸ்துவ கேள்விப்பட்டு இவ பின்தொடர்ந்து போறா. பிள்ளைகள் யாரு? இஸ்ரவேல் வீட்டாரு. நாய்க்குட்டி யாரு? புறஜாதிகள். அவன் என்ன சொல்றா? ஓகே, சரிதான் ஆண்டவரே, பிள்ளைகள் சாப்பிடுறதுல கொஞ்சம் சிந்தும் இல்லையா, அதை நாங்க சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படிங்கிற. அப்படின்னா பயங்கரமான விசுவாசம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இல்லாத விசுவாசம் தேவனை கேள்விப்பட்ட ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதி, இவ இந்த புறஜாதி இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் கேள்விப்பட்டு என்ன பண்றாரு? ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெருசா இருக்கணும். எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மள கைவிட மாட்டாரு. அவர் நம்மள காக்கிறவர், பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. பிசாசுகள் அடிக்கடி என்ன ஜெபம் பண்றீங்க, என்ன பண்றீங்க, இப்படியே இருக்கிறீங்கன்னு எத்தனையோ பேர் என்ன விதமா சொல்லலாம். ஆக்சிடென்ட் ஆகுது, அதாகுது, இதாகுது. இருந்தாலும் தேவன் மாத்திரம்தான் நமக்கு நன்மை செய்கிறவர். சொல்றவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? பாக்குறாரு. மார்க் 11ஆம் அதிகாரம் ஆண்டவர் விசுவாசத்தை குறிச்சு சொல்றாரு பாருங்க. எப்படி நம்ம விசுவாசமா இருக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கறத 22:23 வாசிங்க. ஏசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளுவோம். அண்ணாள் இதேதான் செஞ்சா. அண்ணாள் என்ன பண்ணா? இததான் செஞ்சா. எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏன்னா நான் யார்கிட்ட ஜெபம் பண்றேன்? சேனைகளின் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றேன். ஏன் அப்படின்னா அவரு பழுகி பெருக செய்கிற தேவனிடத்துல நான் ஜெபம் பண்றதுனால என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டு என் சந்ததி என்ன பண்ணுவாரு? பழுகி பெருக செய்து என் சந்ததி அவர் ஆசீர்வதிப்பாரு அப்படிங்கிற விசுவாசத்துல ஜெபத்துல அவர் கேட்டா, அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அண்ணாளுக்கு அவர் பேருல கடாட்சமாகி ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஹல்லே. ஜெபத்துல ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு கிடைச்சிரும், எனக்கு கிடைச்சிரும், கர்த்தர் கொடுத்துருவார். இதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு நம்ம எப்பயுமே ஜெபத்துல இருக்க கூடாது. எப்படி விசுவாசம் இருக்கும்னா ஃபெய்த் ஆஃப் காட், அதாவது தேவனை போல இருக்கணும். தேவன் எப்படி விசுவாசிச்சாரு? எல்லாம் ஒண்ணும் இல்லாம கிடந்தது, இந்த பூமி எல்லாம் இருளுக்குள்ள எல்லாம் கிடந்தது, வெளிச்சம் இல்லாம கிடந்தது. தேவன் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சு. அதே போல நம்மளும் என்ன பண்ணணும்? விசுவாசமா இருந்து நம்ம ஜெபத்துல நம்ம கேட்கறத நம்ம என்ன பண்ணுவோம்னா பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் இவ வெயிட் பண்றா. யார தேவன் கொடுத்தாரு? சாமுவேல கொடுத்தாரு. அதாவது நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்பட்டோம். விரும்பினது வரும் பொழுது அது எப்படி இருக்குமாமா? ஜீவ விருட்சம் போல இருக்குது. இந்த சாமுவேல் பாத்தீங்கன்னா பெரிய ஆளு. அவர் தான் ராஜாக்களையே அனாய்ட் பண்றவர், அபிஷேகம் பண்ற கிங் மேக்கர் அப்படின்னு சொல்ற சாமுவேல யாருக்கு கொடுத்தது? அன்னாளுக்கு. கர்த்தரின் சன்னதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னார். அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்னதா இருக்கிறனால அவன் என்ன பண்ணல, போகல. அதுக்கப்புறம் சாமுவேல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிட்ட, ஒரு 2-3 வயசு ஆயிடுச்சு. பால் மறந்ததுக்கு அப்புறம் பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை 7 இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்ற இடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இந்த அண்ணாள் தேவனிடத்துல ஒரு பிள்ளைய கேட்டா. அவ சொல்றா பாருங்க, கர்த்தருக்காக தான் நான் கேட்டேன். அதனால அந்த பிள்ளை எல்லாம் 2 பால் மறந்த பின்பு அந்த பிள்ளை இன்னும் எப்படிதான் இருக்குது?
குழந்தையாதான் இருக்குது. அதனால தேவனிடத்துல அவ ஒரு பொருத்தனை பண்ணணும். அந்த பொருத்தனைக்கு தேவன் ஒரு பலன் கொடுத்தாரு, ஒரு பிள்ளையும் கொடுத்தாரு. அந்த பொருத்தனைக்கு அவ பாத்திரவானா அவ என்ன பண்ணுனா அந்த பிள்ளையும் கொண்டு போயிட்டு, இப்ப நம்ம பிரின்ஸுக்கு எத்தனை வயசு ஆகுது? 5 வயசு. 5 வயசுக்கு கொண்டு போய் நம்ம விடுவோமா தேவாலயத்துல? சான்ஸே இல்ல. பிள்ளை அப்படின்னா 2 வயசு வரைக்கும் என்ன பண்ண ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப சாமுவேலை நினைச்சு பாருங்க. அந்த வயசுலயே அண்ணாள் என்ன பண்ணிட்டா, கர்த்தரிடத்துல கேட்டேன், கர்த்தர் எனக்கு குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருத்தனைக்காக அவளோட பெரிய இதுவே என்னன்னா என்ன மலடி மலடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல இருந்து தேவன் என்னைய பெரிய ஒரு விடுதலை பண்ணிட்டாரு, குழந்தையை கொடுத்துட்டாரு. அந்த பிரச்சனையில இருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. கர்த்தரே குழந்தைய கொடுத்தாரு. நான் கர்த்தருக்குன்னு இந்த குழந்தைய நான் நியமிச்சு பொருத்தனை பண்ணிட்டேன். அதனால தேவ சமூகத்திலேயே இந்த குழந்தைய கொண்டு போய் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பழி செலுத்துறதுக்கு காளை, மாவு, திராட்சை ரசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த குழந்தையை கொண்டு வந்து ஏழுகிட்ட தன்னை வந்து அறிமுகப்படுத்துறா. மறுபடி அந்த குடிச்சு வெறிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்திரீ யாரு? நான் தான். தேவனிடத்துல நான் விண்ணப்பம் பண்ண அந்த ஸ்திரீ நான் தான். இந்தாங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு பலிகளை எல்லாம் செலுத்தி சாமுவேல் என்ன பண்ணிட்டா, தேவாலயத்துல விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இப்ப இவளோட விசுவாசம் என்ன? கர்த்தர் பிள்ளைய கொடுத்தாரு. நான் சின்ன வயசுலயே வந்து உடனெல்லாம் கவலை கிடையாது. கர்த்தர் அவனை என்ன பண்ணிருவாரு, பாத்துக்குருவாரு. ஹல்லேலூயா. இம்மட்டும் வழி நடத்தி வந்த தேவன் இனியும் வழி நடத்தி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் என்ன பண்ணிட்டே வந்துட்டாங்க, விட்டுட்டே வந்துட்டா. விசுவாசம் அண்ணாள் மாதிரி இருக்கணும். யாருக்கிட்ட நம்ம ஜபம் பண்றோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம கரெக்டா விண்ணப்பம் பண்ணுவோம். கரெக்டா விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்ம கேட்கறதெல்லாம் கரெக்டா கிடைச்சிரும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் முக்கியம். நம்ம தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு முக்கியம். சரிங்களா? நல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஆளு, நல்ல ஃபோர்ஸான ஆளு, இந்த ஊருக்கே இவர்தான், இவர்கிட்ட போன காரியம் ஆகிரும்னா அங்க கண்டிப்பா என்ன ஆயிரும், ஆயிரும். ஒரு சிலர் இங்க போய் கேளுங்கன்னு நம்ம சொன்னா அது ஒரு வேலைக்கே ஆகாது, அது ஆகாதுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்ப ஃபோர்ஸானவர் யாரு, அவர்கிட்ட நம்ம எப்படி விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த அண்ணாளோடைய கதை வந்து நமக்கு சொல்லுது. சரிங்களா? அப்ப தேவனிடத்துல நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். நம்மளுடைய ஜபமும் விசுவாசம் உள்ள ஜபமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்த கானானிய ஸ்திரியா ஒரு புறஜாதி, தேவனை அறியாதவ, சும்மா கேள்விதான் பட்டிருக்கிற, கேள்விப்பட்டு அவளுக்கு விசுவாசம் பெருசா இருக்குது. நீ என்ன இஸ்ரவேல் சொல்லிட்டே இருக்கிற, உனக்கு என்ன இல்ல, என் சொந்த ஜனம், உனக்கு விசுவாசம் இல்ல. இப்ப வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அழிஞ்சு போனாங்க. தேவனிடத்துல அவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. தேவன் சொன்னதை நம்பல. அவரு எகிப்துல இருந்து இவ்வளவு தூரம் நம்ம நடத்திட்டு வந்திருக்கிறாரு, நம்மளை கொண்டு போய் அந்த கானானுக்குள்ள கொண்டு போய் விடுவாருங்கிற விசுவாசம் அவங்களுக்கு இல்ல. தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்லைங்கிற கவலைதான் அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்பயுமே தேவன் மேல 1% கூட குறையக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு நன்மை செய்யறதுக்கு நம்மளை கொண்டு போய் டாப்ல வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஆகாது. நம்மளுடைய விசுவாசத்தை அவர் நாளுக்கு நாள் பெருக செய்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் நமக்குள்ள என்ன ஆகணும்னா பெருகிட்டே இருக்கணும். கோராகு யார் அப்படின்னா மோசையுடைய சொந்த சித்தப்பா பையன் தான் யாரு, கோராகு, லேவி கோத்திரம். அல்லேலூயா. இவங்க பாத்தீங்கன்னா இந்த வனாந்தரத்துல எகிப்துல இருந்து மோசே ஜனங்களை வழி நடத்தி வரும் பொழுது இவங்க லேவியர்களை தான் என்ன பண்ணாங்க, அதாவது ஆசாரிப்பு கூடாரத்து பணிவிடைகளுக்கு செய்யறதுக்கு தேவன் யாரை நியமிச்சிருந்தாருன்னா லேவியர்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு, ஆசாரிகளை. இதுல இந்த கோராகு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா அங்க ஒரு கலவரத்தை பண்ணிட்டே வர்றாங்க. என்ன, நீங்க மட்டும்தான் தேவனை ஆராதிக்கணுமா, நீங்க மட்டும்தான் இந்த பணிவிடைய செய்யணுமா, அப்படி எல்லா வேலையும் நீங்க தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோசையோட தர்க்கம் பண்ணிட்டே வர்றாங்க. தர்க்கம் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பூமி பிளந்து அந்த கோராகோட சேர்ந்த கிட்டத்தட்ட 250 பேரை இந்த பூமியை என்ன பண்ணிருச்சு, விழுங்கி போட்டுருச்சு. ஆக்சுவலா வந்து இன்னும் இவங்களுக்கு கானானுக்குள்ள போகல. அப்ப பூமி என்ன பண்ணிடுச்சு, இவங்களை விழுங்கி போட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எர்த்குவாக், அதாவது ஒரு நிலநடுக்கு பூமி எதிர்ச்சி அப்பதான் வருது. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா.
அப்ப தெரியாத பொழுது அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் பயந்துட்டு இந்த கோராகு வம்சம் அவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவங்க தேவனை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எதுவுமே பண்ணல, தேவனை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பூமி எதிர்ச்சியை உண்டாக்கி இவங்களை எல்லாம் அழிச்சு போட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு ஒதுக்கப்பட்டதான் இந்த கோராகு வம்சம். அது வரைக்கும் இந்த லேவி கோத்திரமா இருந்தாலும் இவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? எல்கானா கோராகு வம்சத்தை சேர்ந்தவன். லேவி கோத்திரம் வம்சம் என்னது? கோராகு வம்சம். அதனால கோராகு வம்சத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா பூமி பிளந்து இவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்க மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஆசாரிப்பு கூடாரத்து லேவியர்களா இருக்க, ஆசாரிப்பு கூடாரத்து ஆசாரியனா இருக்க இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 தலைமுறையா எல்கானா வரைக்குமே ஆசாரிப்பு கூடாரத்து பணி விடைக்கு ஆசாரியனா இவங்க உள்ள போகலையா, இவனால போய் பணிவிட செய்ய முடியல. அதனால இவன் என்ன பண்றா, அண்ணாலே போய் அழுதுட்டு கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு தேவாலயத்துல வேலை செய்யணும் அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆசாரியன் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் லேவியனா இருக்கணும். ஆசாரியன் அப்படின்னா ஒரு தகுதி 20 வயசுக்கு மேல 30 வயசு இருக்கணும். அப்பதான் அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் அவனால என்ன பண்ண முடியும், பணிவிட செய்ய முடியும். இவன் என்ன பண்ற, அண்ணால பயங்கர ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஃபிகரு, கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசு பையன். இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் பாத்தீங்கன்னா கோராகோட வம்சத்தை சேர்ந்தவன், சின்ன வயசு. இவனை கொண்டு போய் பலி செலுத்துறதுக்கு ஆடு காளைகளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு யாருக்கிட்ட எது கேட்கல, கொண்டு போய் ஏழிக்கையில ஒப்படைச்சிட்டு இவ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டா வந்துடுறான். அங்க இருக்கிற ஆசாரியனுக்கெல்லாம் தெரியுமில்ல இவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிருது. ஆனா அதாவது பேசிட்டே இருக்கிறாங்க, இவ எப்படி உள்ள போகலாம், ஏன்னா தேவனால பூமி அதிர்ச்சி உண்டாகி உள்ள போன ஒரு சந்ததி திடீர்னு இவ கொண்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே தேவாலயத்துல ஒரு பெரிய ஒரு இதுவே ஆயிடுது. ஆனா ஏலி என்ன பண்ணிட்டாரு, எதுவுமே பேசல. சரிப்பா விட்டுற அவளை, அவ என்னமோ பண்ணிச்சார அப்படின்னு சொல்லிட்டு ஏலி என்ன பண்ணிட்டாரு, எதுவுமே பேசல. இவ கொண்டு என்ன பண்ணிட்டா, பிள்ளைய விட்டுட்டு இவ பாட்டுக்கு போயிட்டு பழி செலுத்துறதெல்லாம் செலுத்திட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவா, இவ வருவா. 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பலி செலுத்தினதுக்கு அப்புறம் பேசுறா தேவனிடத்துல. அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறதே, என் பகைஞர் மேல் என் வாயை திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைப்பட்டார்கள். இருந்தவள் 7 பெற்றால் பாதாளத்தில் இறங்குகிறவரும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவரமா இருக்கிறார். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல இந்த கோராகு வம்சத்தார் பேசிட்டு இருக்கும்போது அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகி அவங்களை எல்லாம் பூமி விழுங்கிருச்சு. கர்த்தர் தரித்திரர் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்ந்து இருக்கிறவரும் உயர்ந்து இருக்கிறவருமா இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கரின் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ சாமுவேலை குறிச்ச தீர்க்க தரிசனமும் தேவனை குறிச்சு அவ புகழ்ந்து பாடுறதும் தான் இது. சாமுவேல் பிள்ளையாண்டான், சணநூல் ஏபோத்தை தரித்தவனுக்கு முன்பதாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ரொம்ப குட்டி பையன் சாமுவேல். ஹல்லேலூயா. இடத்துல ஒரு ஆசாரியனா பணிவிடை செய்யணும் அப்படின்னா அவனுக்கு ஏறக்குறைய வயசு எத்தனை இருக்கணும், 30ல இருந்து 50 வயசு இருக்கணும். 30 வயசுதான், சரிங்களா? ஆனா இந்த சாமுவேல் எப்படி இருக்கிறான், ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான். அவன் என்ன தச்சு கொண்டு வர்றான், சின்ன சட்டை வஸ்திரத்தை எல்லாம் தச்சு கொண்டு வர்றான். இவன் எங்க வளர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா 21வது வசனத்துல சாமுவேல் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான். அல்லேலூயா. அப்ப இவன் கோராகு வம்சம் அப்படிங்கும் பொழுது அங்க இருக்கிற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் எவ்வளவோ பேசியிருக்கோம் லேவியர்கள். ஏன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானானுக்குள்ள வந்துட்டாங்க.
வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எல்லைகளை எல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்க, யார் யாருக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா இந்த கோராகு வம்சத்துல இருந்தவங்களுக்கு அந்த இடம் பிரிச்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லையா. ஏன் அப்படின்னா பூமியை என்ன பண்ணிடுச்சு, இவங்களை விழுங்கி போட்டுருச்சு. அதனால இந்த கோராகு வம்சத்துக்கு கானான்ல எந்த இடமும் இல்ல. இவங்க போய் கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க கோராகு வம்சத்தை சேர்ந்தவங்க இல்ல, எங்க அப்பா வந்து 2 பிள்ளைங்க போய் கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்ல, 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, கானான்ல அவங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, மோசை கிட்ட போய் கேட்கும் பொழுது எங்களுக்கு இடத்த பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எப்படி போய் தங்களை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, எங்க அப்பா கோராகோட வம்சத்துல இல்ல, எங்க அப்பாவுடைய பாவத்தினாலதான் வனாந்தரத்துல மரிச்சாங்க. வனாந்தரத்துல எப்படி மரிச்சாங்க, பூமி எதிர்ச்சி மரிச்சாங்கல்ல. ஆனா அவங்க போய் எங்களுக்கு இந்த இடம் வேணுங்கிறதுக்காக அவங்க எப்படி சொல்றாங்க, தங்களை அறிமுகப்படுத்துறாங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் விடுங்க, 3வது வசனம் 4 வாசிங்க. எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். கர்த்தருக்கு விரோதமாக மூதாட்டின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, நம்முடைய பாவத்தினால் மறிந்தார், அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் கற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் போனார். அப்படின்னு என்ன, இவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? கானானுக்குள்ள போனப்ப இந்த கோராகு வம்சத்துக்கு அவங்க காணியாட்சியில குடுக்கவே இல்லை, இடமே குடுக்கல. அல்லையா? அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எங்க தகப்பன் கோராகு கூட்டத்தை சேர்ந்தவர் அல்ல, வனாந்தரத்துல தன்னுடைய பாவத்தினாலதான் என்ன பண்ணிட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. அதனால எங்களுக்கு சகோதரர்கள் இல்ல, அதனால அந்த லேண்ட்ல எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு இந்த சகோதரர்கள் கேக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 தலைமுறையா எந்த அங்கீகாரமுமே இல்ல. அவங்களுக்கு கோராகு வம்சத்தாருக்கு எந்த அங்கீகாரமே இல்ல. அப்ப இந்த எல்கானாவுடைய மகன் சாமுவேலு தான் முதலாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போயிருக்காரு. 17வது தலைமுறை தான் இந்த சாமுவேல். ஹல்லேலூயா. இந்த பஞ்சாயத்துல ஒதுக்கி வச்சிடறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பழைய படத்துலதான் நம்ம பார்த்தோம். 18 தலைமுறையா அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்படி இந்த எல்கானா கோராகுடைய வம்சத்தை 16 தலைமுறையா தேவனெல்லாம் சொல்லல, தேவன் அவங்கள மட்டும்தான் அழிச்சாரு. சந்ததியே உள்ள போக கூடாதுனால கர்த்தர் யாரையுமே சொல்லவே இல்லை. அவங்களே பயந்துட்டாங்க, அவங்களே பயந்து தேவனே இவங்க அழிச்சு வச்சுட்டாங்க. அப்ப இவங்க ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே உள்ள போகல. அல்லையா? இப்ப 17வது தலைமுறையாதான் சாமுவேல் என்ன பண்றாரு, உள்ள போறாரு. இப்ப சாமுவேல் உள்ள போனாலுமே அங்க சாமுவேலை குறிச்சு கசகசப்பு முறுமுறுப்பு, இவன் எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கும். அல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஏலி கிட்ட தேவன் பேசவே இல்லை, அங்க சாமுவேல் கிட்ட பேசுறாரு. அல்லையா? 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாமுவேல் கிட்ட தேவன் பேசுறாரு. 3வது அதிகாரம் பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையான ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. என்ன பண்ணதுல பேசினது கிடையாது. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படிச்சு கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படிச்சு, அப்ப தேவன் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்ப படித்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். அல்லையா? அதாவது சாமுவேல தேவன் கூப்பிடுறாரு. இவன் என்ன நினைச்சிட்டா, ஏலிதான் கூப்பிடுறாருன்னு ஓடி கேட்கிறாரு. ஏலி என்ன சொல்றாரு, நான் இல்ல, நீ போய் படுத்துக்க அப்படிங்கிறாரு. ஓகே, அவன் போய் படுத்துறான். மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சாமுவேலன்னு கூப்பிடும் பொழுது மறுபடியும் ஏலிதான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பையன் தானே, மறுபடியும் என்ன பண்றான், போய் நீ படுத்து சொல்லிட்டு போய் படுத்துக்கிறான். பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சாமுவேல் அறிஞர் சின்ன பையன். இன்னைக்கு நம்ம எத்தனையோ வயசாகியும் தேவனை அறியாம இருக்கிறவங்கள, என்ன அறியாமன்னா அவர் மேல விசுவாசம் இல்லாம, அவரை சரியா நம்பாம, சரியா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன தேவனை சரியா அறியலன்னு அர்த்தம். அல்லையா? சாமுவேல் அறியாதது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவன் சின்ன ஆளு. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து 7 இடத்துல போய் கூப்பிட்டுட்டு
நான் வந்து கேட்டா கூப்பிடலன்னு சொல்றது டென்ஷன் ஆகி நீ போய் படுத்துக்கோ. ஏலிக்கு தெரிஞ்சிச்சு கர்த்தர் தான் கூப்பிடுறாரு. ஏன்னா அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் அங்க கேட்கல. அல்லையா, ஏலி ஒரு தீர்க்கதரிசினால உன்னை அவர் தான் கூப்பிடுறாரு, நீ போய் படுத்துக்க. சரின்னு இவர் போய் படுத்தாச்சு. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியே கேட்கிறேன் என்றார். சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். எங்க படுத்திருக்கிறார் அப்படின்னா விளக்கு அணையாம பாத்துக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் விளக்கு எரியுது. அப்ப ஏலி எங்க படுத்திருக்கிறாரு? அந்த சென்டர்ல படுத்திருக்கிறாரு, பரிசுத்த ஸ்தலத்துல படுத்திருக்கிறாரு. நம்ம சாமுவேலை வெளிப்பிரகாரத்துல படுத்துக்கிறான். இவன் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஏலிதான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போய் 2 தடவை கேட்டான் இல்லையா. 3வது தடவை கூப்பிடும் பொழுது ஏலி என்ன சொல்றாரு, நீ போய் உன் ஸ்தானத்துல படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இப்ப சாமுவேல் எங்க படுத்திருந்தான்? ஆக்சுவலா வந்து பழைய ஏற்பாட்டு கால நாட்கள்ல இந்த மாதிரி இதான் கூடாரம் தான் போட்டிருப்பாங்க. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்கிரீன். இப்ப அவன் எங்க படுத்திருந்தா? வெளிப்பிரகாரத்துல படுத்திருந்தா. ஏலி எங்க படுத்திருந்தா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள படுத்திருந்தான். அவன் அங்க இருந்து வந்து இங்க கேட்பான். அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இங்க இருக்குது, அது ஒரு ஸ்கிரீனு. அவன் ஆக்சுவலா 3வது தடவை ஏலி கூப்பிடும் பொழுது அவன் வெளிப்பிரகாரத்துக்கு போற ஸ்கிரீனை திறக்கிறதுக்கு பதிலா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற ஸ்கிரீனை திறந்து அவன் எங்கேயே வந்து படிச்சுட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து படுத்துட்டான். இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு போவா? வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மட்டுமே, அதுவும் மணிகளோடையும் ரத்தத்தோடையும் தான் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க? தூபம் காட்டிட்டு அதெல்லாம் அப்பத்தை எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க வருவாங்க. இவன் எங்க ஆலயத்தோடைய கதவுகளை திறக்கும் பொழுது இவன் எங்க இருந்து வர்றான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றான். அப்ப எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? பயங்கர ஷாக்கு. ஏன் அப்படின்னா யாரு போனாலும் தப்பு செஞ்சிருந்தா தேவன் என்ன பண்ணிருவாரு? அந்த நாட்கள்ல அடிச்சிருவாரு. அல்லையா? அதனால பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். ஆனா இந்த சின்ன சாமுவேலு உள்ள இருந்து வந்தோன்னு எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அப்ப நான் ஏலி என்ன பண்ணிட்டாரு? ஆல்ரெடி 3 தடவை சாமுவேல கூட்டனால கண்டிப்பா சாமுவேலோடு கூட தேவன் பேசி இருப்பாரு. அதனாலதான் காலையில எழுந்துச்சோன்னு கேக்குறாரு. சாமுவேல் 3:16. ஏலியோ சாமுவேலே உன் மகனே என்று சாமுவேல் கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். உள்ள போக முடியாம தடுத்து நிறுத்திட்டு இருந்தது. அல்லையா? ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவங்களுடைய எல்லாத்தையும் அப்படியே உடைச்சு போட்டாரு, ஒண்ணுமே இல்லாம. அல்லையா? அப்ப அண்ணாளுடைய விசுவாசம் பெரிய. அது ஏலியோடைய பிள்ளைகளை குறிச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு சாமுவேல் இடத்துல பேசினது எல்லாத்தையுமே சாமுவேல் என்ன பண்றாரு? ஏலின் இடத்துல சொல்றாரு. இப்ப தேவனை இவரை என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரிச்சிட்டனால யாருமே இஸ்ரவேல் ஜனங்க, ஆசாரியர்கள், லேவியர்கள் எந்த மூச்சும் இல்ல. பெரிய ஒரு அசைவே உண்டாயிருச்சு. எப்படி இருக்கும்? எவ்வளவு கூட்டம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா அப்படிங்கும் பொழுது ஜனங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கதான் இருப்பாங்க. அப்ப இவர் இந்த மாதிரி ஆலயத்தோட கதவை திறக்கும் பொழுது சாமுவேல் உள்ள இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கிங். நாம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டோம்? இந்த வம்சத்தையே உள்ள போகாம விட்டுட்டோம். இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனே அங்கீகரிச்சார் அப்படின்னு சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டாரு. தான் முதல் பெயர் சபா மட்டும் அந்த நாட்கள்ல சாமுவேல போல ஒரு தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட நியாயம் விசாரித்த நியாயாதிபதி இவரு. 7 பெற்றேன். மலடியா இருந்த என்ன தேவன் என்ன பண்ணாரு? 7 பெரும்படி செய்த. 7ங்கிறது என்ன? லேவியன், ஆசாரியன், பிரதான ஆசாரியன், தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு தலைவன், அதுக்கப்புறம் கிங் மேக்கர். இந்த 7ஐயும் தேவன் அண்ணாளுக்கு என்ன பண்ணாரு? வாய்க்கு பண்ணினாரு. சாமுவேல போல ஒரு தீர்க்கதரிசி இல்ல. அல்லேலூயா.